இப்படியான சூழலில் திமுகவை தேடி கட்சியில் வர்றதுக்கான காரணம் என்ன? தூயவன், நீங்க சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அப்படின்றது கொள்கை கூட்டணியாக இருக்குது. இது பணபேரத்திற்காகவோ அல்லது மற்ற சுயலாபத்துக்காகவோ இல்லாமல் கொள்கை என்னவோ அந்த கொள்கையின் அடிப்படையில் ஒரு குடையின் கீழ் இருக்கிற கூட்டணியாக இருக்குது. அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் எல்லா கட்சிகளும் இப்பொழுது திரும்பி கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் இருக்கிறது. 1920 தொடங்கிய அந்த கருத்தியல் போர் 2026 வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா கட்சிகளுமே ஒரே குறிக்கோளாக, ஒரே கொள்கையாக பார்ப்பனியத்தை எதிர்க்க வேண்டும், பார்ப்பனியத்தை தலையில் வைத்திருக்கிற பிஜேபியை எதிர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு கூட்டணி வைத்து அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இது வெறுமனே தேர்தலுக்கு மட்டுமே வந்து போகிற பறவைகள் இருக்கிற கூட்டணி அல்ல. இது காலங்காலமாக யார் நம்முடைய எதிரி, எந்த கருத்தியல் நம்முடைய எதிரி என்பதை தீர்மானித்து விட்டு வைத்திருக்கிற கூட்டணி. அதனால்தான் நேற்றைக்கு கூட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இன்றைக்கு நம்மிடத்திலே கூட்டணி வைத்திருக்கிறது. எல்லாரும் புலம்புறாங்க, ஐயோ உங்களை விஜயகாந்தினுடைய ஆன்மா மன்னிக்குமா, உங்களை விஜயகாந்த் மன்னிப்பாரா என்று. ஆனால் இன்றைக்கு விஜயகாந்த் இருந்திருந்தால் ஒரு கற்பனையாக பார்க்கலாம். தளபதியோடு விஜயகாந்த் கை குலுக்கி அவரை ஆற தழுவி கட்டியணைத்திருப்பார். அந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய கண்முன்னே வந்து போகிறது. எனவே வெற்றி இந்த பக்கம் இருக்கிறது. அதனால் கூட்டணி பலமாக இருக்கிறது, வெற்றி வாய்ப்போடு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க, ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுது. ஒரு நூலகத்தில் என்னை மாதிரி ஒரு மாணவன் படித்து கொண்டிருக்கிறான். அங்கே இருக்கிற சங் பரிவார் கும்பல் அந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுவதற்காக அங்கே வண்ணச்சாயங்களை அங்கே இருக்கிற மக்கள் மேலே பூசுகிறாங்க. படிக்கிற மாணவன் என் மேலே வண்ண சாயத்தை பூசாதீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்னதற்காகவே அந்த இடத்திலேயே அவனுடைய கழுத்தை நெரித்து அந்த சங் பரிவார் கும்பல் அவனை கொலை செய்து விடுகிறது. இது செய்தித்தாளில், சமூக வலைதளங்களில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ எங்களை போன்ற மாணவர்களுக்கு என்ன பயம்னா, இவங்க ஒருவேளை தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிட்டா இன்னைக்கு எங்களுடைய தலைவர்கள் தந்தை பெரியாரிலிருந்து, அறிஞர் அண்ணாவிலிருந்து, தலைவர் கலைஞரிலிருந்து, தளபதியிலிருந்து எல்லாரும் போய் படிங்கன்னு நிறைய திட்டங்களை கொடுக்குறாங்க. தலைவர் கலைஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை தந்தார். தளபதி ஐயா அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை கொடுத்தார். இப்போ அந்த நூலகத்தில் உட்காந்து படிக்கிற எங்களுக்கும் நாளைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்த நிலைமை தான் வருமோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு அச்சமாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கொள்கையே வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது, எல்லாரையும் அரவணைத்து செல்வது, எல்லோருக்கும் எல்லாம் என்பது, அனைவருக்கும் அனைத்தும் என்பது. அதற்கு பிஜேபி பங்கம் விளைவிக்கக்கூடிய வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. இந்த மோடி மஸ்தான் வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த மோடி மஸ்தான் வேலை தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு காயும் அவர்கள் பார்த்து பார்த்து நகர்த்துகிறார்கள். அவர்களுடைய நோக்கமெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டுவிட்டு சனாதனத்தை, மனு தர்மத்தை இந்த நாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தியாக இந்தியாவிலேயே இருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான். அதனால்தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு தளபதி தலைவராக இருக்கணும் அப்படின்னு மணிசங்கர் ஐயரிலிருந்து, உத்தவ் தாக்கரேலிருந்து, தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவரிலிருந்து எல்லாருமே பேசுகிறாங்க. அப்படின்னா பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக தளபதி மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். அதனால்தான் கூட்டணியும் இங்கே பலமாக இருக்கிறது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம நாட்டில் நான் ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி பார்க்கலான்னு பார்க்குறேன். தலைவர் கலைஞருடைய ஆட்சி, தலைவர் தளபதியினுடைய ஆட்சி. தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு திட்டம் போய் சேர்ந்திருக்கும். ஆனால் தலைவர் தளபதியினுடைய ஆட்சியில் என்ன வேறுபாடுனா, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் ஒரு திட்டம் போய் திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு வீட்டில் ஒரு முதியோர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முதியோர் உதவித்தொகை அப்படின்ற திட்டம் போய் சேர்ந்திருக்கு. மகளிர் இருக்கிறாங்கன்னா ஏராளமான திட்டங்கள், விடியல் பயணத்திலிருந்து, உரிமை தொகையிலிருந்து அவர்களுக்கு ஏராளமான திட்டங்கள். ஒரு இளைஞர் இருக்கிறாருன்னா, தமிழ் படித்த இளைஞராக இருந்தால் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, இடஒதுக்கீடு அப்படின்ற நிறைய திட்டங்கள். ஒரு குடும்ப தலைவர்னா இன்னைக்கு பொங்கல் பரிசு, ஐயோ நம்ம பிள்ளைகளுக்கு எதுவும் செய்ய முடியலையே, ஐயோ நம்மளை குடும்பத்தில் ஒரு விழா வருது அதை நம்மளால் எடுத்து செய்ய முடியலையேன்னு ஒரு குடும்பத் தலைவர் ஏக்கத்தை தீர்க்கிற அளவில் பொங்கல் பரிசு அப்படின்ற அடிப்படையில் அவர்களுக்கு உரிய தொகை. ஒரு பிள்ளை இருக்கிறாங்கன்னா காலை உணவு திட்டம். என்னை போன்ற படிக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா தமிழ் புதல்வன், புதுமை பெண் போன்ற திட்டங்கள். இப்படி குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்குமான ஒரு அரசாக, அவர்களுக்கு போய் என்ன சேர வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து செய்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. இன்னும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இதற்கு முன்பு நடந்த ஆட்சியாளர்கள் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவாங்க, ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவாங்க, கொண்டு வருவாங்க. ஆனால் அதை நிறைவேற்றி முடிப்பதற்குள் இன்னொரு ஆட்சி அதுக்கு பேர் சூட்டு விழா நடத்தி அப்படியே போயிடும். ஆனால் தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று அவர்கள் கொண்டு வருகிற எல்லா திட்டங்களும்
பார்த்து பார்த்து அவர்களே நிறைவேற்றுகிற திட்டமாக, அவர்களே கொண்டு வருகிற திட்டமாக இது இருக்கிறது. அந்த அளவில் இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக, ஒரு கூட்டணியாக இருக்கிறது. அதனால்தான் எல்லா கட்சிகளும் வருகிறார்கள். இப்ப இருக்கிறது 2 பேர் தான். ஒன்று பிஜேபி மேல மக்கள் நம்பிக்கை வைப்பாங்களா அப்படின்னா, அவர்கள் எங்களுடைய ஒற்றுமைகளை சிதைக்க பார்க்கிறார்கள். சிற்றூரும் வரப்பெடுத்த வயலுமாறும் தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள்னு பாரதிதாசன் பேசுவார். அப்ப எங்ககிட்ட இருந்து உழைப்பை எல்லாம் சுரண்டி கொண்டு அவர்கள் வெறுமனே உட்கார்ந்து வயிறு நிரப்புகிறவர்கள் எங்களை ஆள வேண்டும் என்று துடித்தால் தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு ஒருபோதும் அனுமதி அளிக்க மாட்டார்கள். எனவே பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம். அந்த பிஜேபியோடு கூட்டு வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவரை நாங்கள் மண்புழு அப்படின்னு சொல்ற மாதிரி அவரை டேபிள் புழு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மண்ணுக்கு உள்ள போறது மண் புழுனா டேபிளுக்கு உள்ள போறவரை டேபிள் புழுன்னு சொல்ல முடியும். அப்படி டேபிள் புழுவா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு கூட்டு வைத்து அவர் அவங்களுக்கு சாமரம் வீசி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் ஒருத்தர் தமிழ் தேசிய வியாதி, அவர் வாதி கிடையாது, தமிழ் தேசிய வியாதி. அவர் பேசுறது எல்லாமே பார்த்தா பிஜேபிக்கு அவர் தமிழ்ல மொழிபெயர்த்து கொண்டிருக்கிற கொள்கையை தான் அவர் வச்சிருக்காரு. இவர்கள் என்னென்ன பேசுகிறார்களோ அதையெல்லாம் தமிழ்ல பேசுற ஒரு ஆளா தான் அவர் இருக்கார். அப்ப அவர் மேலேயே எங்களுக்கு நம்பிக்கை வரல. இன்னைக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரையாவது நம்பலான்னு பார்த்தா அவரு தனக்கு ஒரு பிரச்சனை ஒன்றிய அரசு தருதுன்னா அதுக்கும் குரல் கொடுக்க மாட்டாரு. மக்களுக்கு பிரச்சனை ஒன்றிய அரசு தருதுன்னா அதுக்கும் குரல் கொடுக்க மாட்டாரு. எல்லா வண்டியையும் திமுக பக்கமே திருப்பணுன்ற கொள்கையை மட்டுமே வச்சுட்டு அவர் ஒரு பக்கம் வரார். அப்ப அவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை வரல. அந்த கட்சியிலே ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு பேச்சாளர் நம்ம கிட்ட இருந்து தயார்படுத்தி போனவர் தான். அவர் பேசுறாரு, முதல்வர் மு.க. ஸ்டாலின் நடைப்பயணத்தில் இருக்காரு. அப்போ ஒரு இளைஞனை கூப்பிட்டு உனக்கு என்னப்பா அடுத்த கனவுன்னு கேட்கிறாரு. அப்படின்னா அந்த இளைஞன் சொன்னான்னு அந்த பேச்சாளர் சொல்றாரு, ஜனநாயகன் எப்போ வரும், அதுதான் எங்களுடைய கனவு அப்படின்னு. இது தாவேக்காவுக்கு ஆதரவா பேசுற மாதிரியே நமக்கு தோணும். ஆனா உள்ள போய் பார்த்தா இளைஞனுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, ஜனநாயகம் படம் எப்போ வரும்ன்றதுல தான் இருக்கே தவிர இவர் முதலமைச்சரா எப்போ வருவாருன்ற கனவு ஒரு இளைஞனுக்கு இல்லவே இல்லை. அப்ப அவனுடைய எண்ணம் எல்லாம், ஒரு இளைஞனுடைய ஒரு மாணவனுடைய எண்ணம் எல்லாம் அவர் இதுவரைக்கும் நடிகராக மட்டும்தான் பார்க்கிறாரே தவிர அவரை ஒரு அரசியல் தலைவராகவோ அவரை தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமாகவோ இதுவரை யாரும் பார்க்கவில்லை என்பதை அந்த கதையின் மூலமா இருக்கலாம். அப்ப எல்லா பக்கமும் பார்க்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் தென்றல் வீசி கொண்டிருக்கிறது. அதனால் எல்லா கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திசையை நோக்கி, அண்ணா அறிவாலயத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது நான் பார்க்கிறேன்.